பல்லவன் வந்து வீட்ல அழுதுகிட்டே வந்து உட்கார்றாங்க. "நீ வீட்ல இருக்கவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லி வச்சுர்றாங்க பல்லவன் கிட்ட. அதாவது வானதியோட அண்ணன் வந்து நிலாவ எவ்வளோ தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டாரு இல்லையா? அதனால வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னா மறுபடியும் இது பெரிய பிரச்சனையாகும். பாண்டி வந்து வானதிய லவ் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைய இப்படியே முடிக்கணும். மேலும் மேலும் இது வளர்ந்துக்கிட்டே போகக்கூடாது. அதனால பல்லவா நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் எப்படி நீ சொல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டியனோட வாழ்க்கைய நினைச்சு பாரு. அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும். அதுக்கு என்ன இப்போ தெரு பொறுக்கி நாய் எவனா ஒருத்தன் என்ன சொன்னானா அது உண்மைன்னு ஆயிருமா? நீ அத பத்தி கவலைப்படாத அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இருந்தாலும் 2 பேர் முகமும் ஏன் இப்படி வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்னடா இது நீ சின்ன பையன் மாரி மாத்தி மாத்தி ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிய அதாவது நிலாவ பார்க்குறாங்க. நிலா இருந்துட்டு அப்படி தலையாட்டுறாங்க. எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. 2 பேரும் எதையும் மறைக்கிற மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ள போய் படுத்துடுறாங்க. என்னாச்சுப்பா அவனுக்கு? நல்லா தானப்பா உன் கூட போயிட்டு வந்தான். நீங்க வரும்போது ஒண்ணா தானே வந்தீங்க. என்னாச்சுப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வர வழியில என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. அவனுக்கு டெஸ்ட் நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் வந்து ரூம்ல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சோழன் போயிட்டு, "என்னடா பல்லவா! எதுக்குடா அழுதுகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனாலுமே பல்லவன் தான் அழுதுருவார்ல, எமோஷனலா எல்லாத்தையும் வெளிப்படுத்திருவார்ல. உடனே அழுகுறத பார்த்துட்டு, "எதுக்கு இப்ப நீ அழுகுற?" அப்படின்னு சொல்ல, உடனே சேரன் இருந்துட்டு திருப்பி, "என்னது அழுகுறானா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் போய் கேட்குறாங்க. "என்னாச்சு சொல்லு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லண்ணே, வானதியோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம அண்ணிய பத்தி தப்பு தப்பா பேசுனாங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பாண்டிக்கு பயங்கர கோவம் வந்துருது. "நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா, நீ போய் சண்டை போடுவ. வானதி உங்க குடும்பத்துக்கு கூட சண்டை போடுவ. இந்த பிரச்சனை பெருசாகும். வானதிய எப்படினாலும் பாண்டி கல்யாணம் தானே பண்ண போறாங்க. இந்த வீட்ல தானே வந்து வானதி வாழணும். அதனால இந்த சண்டைய இப்படியே விட்டுருவோம். சொல்லாதன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சொன்னாங்கண்ணே. அதனால தான் நான் வந்து எதுவுமே சொல்லல. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலண்ணே. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்கள அப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கல்ல தூக்கி போட்டு கொன்றலாம்னு எனக்கு தோணுச்சுண்ணே. அந்த அளவுக்கு கீழ்த்தனமா அண்ணிய வந்து பேசினாங்க. 5 பேர் இருக்க வீட்ல ஒரே ஒரு பொம்பள மட்டும் இருக்கிறானா, அப்ப இவ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியோட கேரக்டர பத்தி தப்பா பேசுனாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, சோழனுக்கும், சேரன், பாண்டியன் 3 பேருக்கும் பயங்கரமான கோவம் வருது. உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, நேரா வானதியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுமே அங்க வானதியோட அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு 3 பேரும் சேர்ந்து வானதியோட அண்ணன வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி வந்துட்டு, "உன்னைய தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டல்ல, இங்க எதுக்குடா வந்து அடிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "யார பார்த்து தப்பா பேசியிருக்கிறேன்? என் பொண்டாட்டிய பார்த்து உங்க அண்ணன் தப்பா பேசியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டு கத்தி மறுபடியும் அடிக்கிறாரு. பெரிய சண்டையாகுது. அ அதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துட்டு, "இப்ப சொல்றேன், உன் மகளே வந்து என்னைய கட்டிக்கோன்னு சொல்லிட்டு என் கால்ல விழுந்து கெஞ்சினா கூட, உன் மகள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நீவே என் அண்ணிய பத்தி தப்பா பேசுனதுக்கு கண்டிப்பா எங்க வீட்டு பொண்ண பத்தி தப்பா பேசுனதுக்கு, எங்க அண்ணி கால்ல வந்து இவன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லன்னா இவன இன்னைக்கு உயிரோட விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க.